டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாஜிக் டீச்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் மாற்றிருக்காங்களே எக்ஸாம் பேட்டர்னு. இந்த எக்ஸாம் பேட்டர்னில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபுல்லாக எம்சிக்யூஸ் தான் கேட்க போகிறாங்க, அதாவது 1 மார்க் கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சாப்டர் வைஸ் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரியல் நம்பர்ஸ், கிளாஸ் 10ல் ரியல் நம்பர்ஸ், இதில் எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் கோப்ரைம்ஸ். ஃபஸ்ட் நம்ம இந்த கோப்ரைம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் அ கோப்ரைம்? கோப்ரைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நம்பர் இருக்குது அப்படின்னா, இப்போ A, B அப்படின்னு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த ஏவோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஃபேக்டரைசேஷனு இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரைம் ஃபேக்டரைசைஸ் பண்ணும்போது 1 மட்டும்தான் 2க்குமே எப்படி இருக்கணும், ஏக்கும் பிக்கும் 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி 2க்குமே என்ன காமன் ஃபேக்டராக இருக்கணும், 1 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த நம்பர் நம்ம செக் பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ 14 வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 14 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7, 7 7ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம 2 × 7 × 1ன்னு எழுதலாம். ஓகே, 35 எப்படி பண்ணலாம்? 35 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7, 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. இது எப்படி எழுதலாம்? 5 × 7 × 1 அப்படின்னு எழுதலாம். இதில் வந்து பாருங்கள், 1 மட்டும் இல்லை, 7ம் வந்து எப்படி இருக்குது, காமன் ஃபேக்டராக இருக்குது இந்த 2 நம்பருக்குமே. கரெக்டாக? அப்போ வந்து இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது செக் பண்ணுவோமா? பி 18 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2ஆல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9. 3ஆல் பண்ணால் 3, அகைன் 3ஆல் பண்ணிங்கன்னா 1. ஸோ எப்படி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? இந்த 18 ஈக்குவல் டு 2 × 3 × 3 × 1 அப்படின்னு எழுதலாமா? 25 எப்படி எழுதலாம்? 25 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 டைம்ஸு 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ யூ வில் கெட் 5 × 5 × 1. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் காமன் ஃபேக்டர் வந்து எது காமன் ஃபேக்டராக இருக்குது? 1 மட்டும்தான் இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் செக் பண்ணாதீங்க, ஏன்னா டைம் வந்து பத்தாது. ஓகே ஓகே இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? A = 2² 3³ × 5⁴. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஒரு நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்பரை என்னவா கொடுத்துருக்காங்க? அதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ரியல் நம்பர்ஸில். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக்ங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக் அப்படிங்கிறது எவ்ரி காம்போசைட் நம்பர், அதாவது ப்ரைம் நம்பர் இல்லாத அதர் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் என்ன வரும்? ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 7 11 13 இப்படி போயிட்டுருக்குமா? அதாவது ப்ரைம் நம்பருங்கிறது என்ன? எந்த ஒரு நம்பர் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆகுதோ, ஃபுல்லாக டிவைட் ஆகுதோ, அதான் ப்ரைம் நம்பர். இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 1ஆல் தான் 1ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகும், 2 கிடைக்கும். 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும், ஃபுல்லாக டிவைட் ஆகுதா? அதே மாதிரி 3 என்ன ஆகும்? 3/1 3 கிடைக்கும். 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஓகே, எந்த ஒரு நம்பர் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆகுதோ அது வந்து ப்ரைம் நம்பர். கரெக்டாக? மற்ற எல்லா நம்பருமே என்னது? கோப்ரைம். இதில் 1 மட்டும் எக்ஸப்ஷன். 1 வந்து ப்ரைம்னு சொல்ல முடியாது, காம்போசைட் நம்பர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ எந்த ஒரு நம்பர் அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டுமே ஃபுல்லாக டிவைட் ஆகும்னா அது வந்து ப்ரைம் நம்பர். மற்ற எல்லா நம்பருமே என்னது? காம்போசைட் நம்பர். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் கோப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எந்த ஒரு நம்பரையும் அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 எடுத்துக்கோங்களேன். 18ங்கிறது வந்து ப்ரைம் கிடையாது. இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 × 3 × 3ன்னு எழுதலாமா? அப்போ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம்? 2 × 3² எழுதலாம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 18 ப்ரைம் ஃபேக்டர்ஸோட மல்டிப்ளிகேஷனாக எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பரோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேலை ஈஸியாக போச்சு. சரியா?
நம்பர் கொடுத்தவங்களை அந்த நம்பரை வச்சு உங்களை ஹெச்சிஎஃப்பில் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இதை பண்ணணும். பட் இதாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ வந்து 2 ஸ்கொயர் 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 4, பிங்கிறது 2 கியூப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இருக்கு இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஏபியோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து வர 2-3 கொஷின் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே இங்கிலீஷில் ரிவர்ஸில் தான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஃபேக்டர்னால் என்னது, டிவைசர். கரெக்டாக, டிவைசர். என்ன டிவைசர், காமன் டிவைசர். அது எப்படி இருக்கணும், ஹையஸ்ட்டாக இருக்கணும். ஸோ தட் ஷுட் பி ஹையஸ்ட் காமன் டிவைசர் ஃபார் போத் த நம்பர்ஸ். இந்த 2 நம்பருக்குமே காமன் டிவைசராக இருக்கணும், ஹையஸ்ட் காமன் டிவைசராக இருக்கணும், லீஸ்ட் காமன் டிவைசராக இருக்கக்கூடாது. ஓகே, சரி. இந்த ஹெச்சிஎஃப்ங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 12ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், ரெண்டுமே 1ஆல் டிவைட் ஆகும், அதை விட்டுடலாம். சரி, அதை எழுதிக்கோங்க. 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். இதோட டிவைசர்ஸில் என்ன சொல்லலாம், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆலையும் 12 டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும், 4 3s are 12, 5ஆல் ஆகாது, 6ஆல் டிவைட் ஆகும், 6 2s are 12, 7 ஆகாது, 8 ஆகாது, 9ல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது, 10ல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது, 11ல் ஃபுல்லாக டிவைட் ஆகாது, 12ல் ஆகும். ஓகேவா. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதில் காமன் ஃபேக்டர்ஸில் என்னென்ன இருக்குது, 1 2 4, 1 2 4. ஓகேவா. பட் அதுலேயே ஹையஸ்ட் இது 4. ஓகேவா. இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது. அதே மாதிரி எல்சிஎம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். எல்சிஎம் அப்படின்னா என்னது, லீஸ்ட் காமன் மல்டிபிள். மல்டிபிள்னால் தமிழில் என்ன சொல்லுவோம், மடங்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஃபேக்டர்னால் காரணி அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஃபேக்டர் எப்படி இருக்கும், இந்த கொடுத்துருக்கிற 2 நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 நம்பரில் சின்ன நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கும். அதாவது லீஸ்ட் நம்பரை விட கம்மியாக இருக்கும், இல்லைன்னா லீஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குது, லீஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன், ஃபேக்டருங்கிறது வந்து காரணி, அது எப்போவுமே எப்படி இருக்கும், டிவைசர் எப்போவுமே எப்படி இருக்கும், 2 நம்பரை விட சின்னதாக இருக்கும், இல்லைன்னா சின்ன நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் அப்படின்னா என்னது, மல்டிபிள் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக மடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதவே எடுத்துக்கோம், 4 12 எடுத்துக்கிறேன். 4ஓட மடங்கள்லாம் என்ன இருக்குது, 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12, 16 20 24, இப்படி போயிட்டே இருக்குமா. 4ஓட மல்டிபிள்ஸ், 12ஓட மல்டிபிள்ஸ் சொல்லுங்கள். 12 24 36 48, 4 12s are 48. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கா. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம், மல்டிபிள் பார்க்குறோம். அதனால் மல்டிபிள்ஸில் எழுதிட்டேன். 4ஓட மல்டிபிள்ஸ், 12ஓட மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். காமன் மல்டிபிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 4 இங்கே இருக்குது இல்லை, 8 இங்கே இருக்குது இல்லை, 12 இங்கே இருக்குது 12 இருக்குது. ஓகே, 16 இருக்குது இங்கே இல்லை, 20 இருக்குது இங்கே இல்லை, 24 இருக்குது இங்கே இருக்குது. சரி, இப்போ காமன் மல்டிபிள் பார்த்துட்டோம். இதிலே லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் நம்பர் இது 12 தான். காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் வந்து 12 தான். அப்போ இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன வரும், 12 தான் வரும். ஓகே, இது வந்து உங்களுக்கு இப்போ சொன்னது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக வேறு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். இப்போ இதை வச்சு இந்த சம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சரி, இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸி. நீங்கள் இந்த ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்போ என்ன பண்ணணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 இருக்குது. ஓகேவா. இதுதான் வந்து நம்பர் ஏ, திஸ் இஸ் நம்பர் பி. ஓகேவா. இப்போ ஃபேக்டார் அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஃபேக்டாருங்கிறது ஒரு டிவைசர், அது கம்மியாக தான் வரும். அப்போ ஃபேக்டார் கம்மியாக வரும் அப்படின்னா இதில் இருக்கிற காமன் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், காமனாக ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். இதில் 3 நம்பருமே காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 3ஐயுமே எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம்,
3 எடுத்துக்கலாம், 5ஐயும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த ஃபேக்டருங்கிறது கம்மியாக தானே இருக்கும். கம்மியாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த 3 நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா எதில் பவர் கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ 2ஓட பவர் எது கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. இதுதான் சின்ன பவர். 3ல் இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். 5ல் இங்கே 1 இருக்குது, கரெக்டாக? அப்போ 1 தான் எடுத்துக்கணும். 5 power 1 is 5. அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர்? 2 squared is 4, 3 squared is 9, 5 power 1 is 5. ஸோ என்ன சொல்லலாம்? 4 5s are 20 into 9 equal to 180. 180 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்த சம்மில் இப்போ நான் சொல்லி கொடுத்த கான்செப்டில் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டார், அப்போ ரிவர்ஸில் தான் பார்க்கணும். ஃபேக்டாருங்கிறது டிவைசர் எப்போவுமே அந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். ஓகே, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா என்னது? மல்டிபிள்னா பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக மல்டிபிள்ஸ் எழுதி லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சிடலாம். பெரிய நம்பருங்கும் போது இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வரும்போது உங்களால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதை கண்டுபிடிக்க முடியும், பட் ரொம்ப கஷ்டம் அது. அதனால் இப்படி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் ஃபேக்டார் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மினிமம் நம்பர். அப்போ என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். ஃபேக்டார்னாலே என்ன பண்ணணும்? ஒன்லி காமன் வேல்யூஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். இதில் காமனாக 3லையுமே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்துக்கலாம். 3 இருக்குது, 3 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே 7 இருக்குது, ஆனால் இது 2லேயும் 7 இல்லை. இந்த 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏதாவது 1ல் இல்லைனாலும் அது காமன் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, அப்போ 7ஐ நம்ம எடுக்க முடியாது. இந்த ஹையஸ்ட்னால் என்ன பண்ணுவோம்? அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது இது வந்து ஃபேக்டர் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? மினிமம் பவர் தான் எடுத்துக்குவோம். அப்போ 2ஓட மினிமம் பவர் எது? 2. 3ஓட மினிமம் பவர் எது? 3 ஸ்கொயர்ட் 3 க்யூப் 3. அப்போ 3 power 1 இருக்குங்க. 5ஓட மினிமம் பவர் எது? 5 power 1 இங்கே இருக்குது. அப்போ 5 power 1 எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ 2 squared is 4 into 3 into 5. அப்போ 4 3s are 12, 12 into 5 60. ஓகே, அடுத்தது பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். எல்சிஎம் எப்போவுமே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை அதை விட பெருசாக இருக்கும், ஏன்னா மல்டிபிள். ஓகே, அப்போ பாருங்கள், எல்சிஎம்ங்கும் போது நீங்கள் எல்லா நம்பர்ஸையுமே யூ ஷுட் டேக் இன்டு அக்கௌண்ட். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 இருக்குது, 2 எடுத்துக்கிறோம். 3 இருக்குது, 3யும் எடுத்துக்கிறோம். 5 2லேயுமே இருக்குது, 2 தடவை எடுத்துக்கூடாது, ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். 5 7 ஒரு தடவை இருக்குது, ஒரு தடவை எடுத்துக்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள்னால் என்ன பண்ணணும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நம்பருமே எடுத்துக்கணும். 2 தடவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை எடுத்தால் போதும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப்னால் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ லீஸ்ட்டுன்னு வரும்போது அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. பவர் வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும். இப்போ 2ஓட ஹையஸ்ட் பவர் எது? இதுதான். ஏன்னா மல்டிபிள்ங்கிறதுனால வேல்யூ அதிகமாக தானே வரும். அப்போ ஹையஸ்ட் பவர் தான் எடுக்கணும். 3ல் வந்து என்ன இருக்குது? இங்கே 1, 3ல் 1 தான் இருக்குது. 5ல் 1 தான் இருக்குது ஹையஸ்ட் பவர். 7ல் ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 power 4 வந்து என்ன வரும்? 2 into 2 into 2 into 2 2 into 2 into 3 into 5 into 7. கரெக்டாக? 2 2s are 4, 2 2s are 4, 4 into 4 16, 3 5s are 15 into 7. ஓகே, தென் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? 7 10s are 70, 7 5s are 35. ஸோ 16 into 105. அப்போ 105 into 16 என்ன வரும்? 6 5 30, 6 1 6, 105 105, 0 8 6 1. ஸோ த ஆன்சர் இஸ் 1680. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers
is 27 and their LCM is 162. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, அது ஏபின்னு ரெண்டு நம்பர் இருக்குது. அதாவது ஏபி ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி என்ன கொடுத்துட்டாங்க, 27 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் ஏபி கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க, 162 கொடுத்துட்டாங்க. இப்போது ஒரு ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி ஏ கமா பி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி. அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க 54ன்னு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஹெச்சிஎஃப் என்னது 27 கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 வேல்யூ இல்லை, 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்சிஎம் வந்து 162, ஏ வந்து என்னது 54, பி தான் தெரியாது, அதை கேட்குறாங்க வாட் இஸ் த அதர் நம்பர். அப்போ என்ன பண்ணணும், இந்த இது இங்கே வச்சுன்னா டிவைட் பண்ணுமா. ஸோ பி ஈக்குவல் டு இப்படி எழுதிக்கலாமா, 27 × 162/54. நமக்கு நல்லா தெரியும் 227 சார் 54, 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 81. ஸோ ஆன்சர் இஸ் டி, பி ஈக்குவல் டு 81. ஓகே, தென் the product of two numbers is 1600. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, 2 நம்பர்ஸை ஏ கமா பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ இன்ட்டு பி எவ்வளவு 1600 கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆன்சர் 1600 கொடுத்துட்டாங்க. தேர் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ கமா பி கொடுத்துட்டாங்க, அது வந்து 5. ஓகேவா? நமக்கு தெரியும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு இது, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. கரெக்டாக? ஏ இன்ட்டு பி. அப்போ என்ன சொல்லலாம், இதில் வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்களா, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கல்ல, த எல்சிஎம் ஆஃப் த நம்பர் இஸ். அப்போ ஹெச்சிஎஃப் எவ்வளவு 5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி எவ்வளோ கொடுத்துட்டாங்க 1600. சிம்பிள். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது போடவே மாட்டீங்க இந்த ஃபார்முலா. டைரெக்டாக 1600 5ஆல் டிவைட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன வரும், 1600 இந்த 5 அங்கே போச்சுன்னா டிவைட் பண்ணுமா. இப்போ என்ன வரும், 3 5 சார் 15, மிச்சம் 1 10 2 0. அப்போ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், லார்ஜஸ்ட் நம்பர் டிவைட்ஸ், லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்தானே. அதாவது டிவைசர் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக ஃபேக்டர். கரெக்டாக? ஃபேக்டர். வாட் இஸ் லார்ஜஸ்ட் நம்பர்னா என்னது, ஹையஸ்ட் நம்பர், highest. Okay, that divides each of 1152 and 1664. இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக டிவைட் பண்ணுற ஹையஸ்ட் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்லினா என்னது, ஃபேக்டர் தான். டிவைட்ஸ் எக்ஸாக்ட்லினா தட் இஸ் ஃபேக்டர். ஓகே, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டு மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து என்னது, நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஈக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மா அதை வச்சு கண்டுபிடிப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல் டிவிஷனில் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம், 1152 இது ரெண்டா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும், 5 7 14 7 2 6 576. 2ஆல் பண்ணால் 2 2 சார் 4, மிச்சம் 1 17, 8 2 16, மிச்சம் 1 8 2 16. மறுபடியும் 2ஆல் பண்ணிங்கன்னா 144. மறுபடியும் 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 72. 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 36. 2ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 18. ஓகேவா? மறுபடியும் 2ஆல் பண்ணால் 9, 3ஆல் பண்ணால் 3. இப்போ இதை வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கோங்க. எத்தனை டூஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. அப்போ எப்படி எழுதலாம் இதை, 2 power 7. கரெக்டாக? அப்போ இது எப்படி எழுதலாம், எத்தனை 7 இருக்குது, 7 7 இருக்குது. அப்போ 2 power 7 இன்ட்டு 2 3 இருக்கா 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த 1664 இதை என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணிங்கன்னா 8 2 16, 3 2 6 2 2 4. மறுபடியும் 2ஆல் பண்ணால் 4 1 6. 2ஆல் பண்ணால் 2 0 8. 2ஆல் பண்ணால் 104. கரெக்டாக? 2ஆல் பண்ணால் 52. மறுபடியும் 2ஆல் பண்ணிங்க அப்படின்னா 26.
2ஆல் பண்ணிங்கன்னா 13. 13ங்கிறது ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே இதை பண்ண முடியாது. அப்போ என்ன எழுதிக்கலாம்? 1 2 3 4 5 6 7. அப்போ 2 பவர் 7 இன்ட்டு 13 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் என்ன பண்ணுவோம்? காமன் ஃபேக்டருங்கும் போது காமன் மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ 2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? அதுதான் இருக்குது, ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. ஓகே, அப்போ 2 பவர் 7 என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 3 4 5 6 7 7 2s கரெக்டாக? 2 2s are 4, 4 4s are எவ்வளோ வரும்? 16. 4 2 2s are 4, 2 2s are 4, 4 into 4 16. இந்த 2 into 2 4, 4 into 2 8. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8 10 80, 8 6 48, 80 + 48 128. ஓகே, இது இவ்வளோ நேரம் ஆகாது, சொல்லிக் கொடுக்குறதுனால டைம் ஆகுது. ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போட்டுடலாம். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட் 70 and 125 லீவிங் ரிமைண்டர்ஸ் 5 and 8 ரெஸ்பெக்டிவ்லி? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரியா? அதாவது வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட் 70 and 125 அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்னதுமா? லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் அப்படின்னா HCF தான். ஓகே, அப்போ லீவிங் ரிமைண்டர்ஸ் 5 and 8 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணும்? ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் 7 டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ வருது? ரிமைண்டர் பாருங்கள் 5 வருது. ரெஸ்பெக்டிவ்லினா 70 டிவைட் பண்ணும்போது 5, 120 டிவைட் பண்ணும்போது 8. அப்போ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணுன்னா என்னவா இருக்கணும்? இந்த நம்பரு 5 ரிமைண்டர் வருதா? அப்போ 5 கம்மியாக இருந்தால் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுமா? அப்போ நீங்கள் அந்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? அந்த நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்க. 70 - 5 என்னது? 65. ஓகே, அப்போ 125 டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா 8 மீதி வருது ரிமைண்டர். ஓகே, அப்போ 8 நம்பர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் வராது. கரெக்டாக? அப்போ பிங்கிறது என்னது? 125 விட 8 நம்பர் கம்மியாக இருக்கிற நம்பருக்கு ரிமைண்டர் வராது, 0 தான் ஒரு ரிமைண்டர். ஓகே, அப்போ இது வந்து என்னது? 117. ஓகே, இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க? HCF என்னன்னு கேட்குறாங்க. HCF. அப்போ HCF எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 65 டிவைட் பை என்ன பண்ணலாம்? அது 5ஆல் பண்ணலாமா? 1 5 is 5, மிச்சம் 3 15 3. அப்போ இது என்ன பண்ணலாம்? 5 into 13 எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 13 இங்கே வந்துச்சுன்னா இதுக்கும் 13. இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 13 அப்ளை பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ 13ஆல் போட்டு பாருங்கள். எத்தனை 13 வரலாம்? 9 13s வரும். 9 10s are 90, 9 3s are 27, 90 + 27 117. அகைன் 3ஆல் பண்ணிங்கன்னா 3. அப்போ இதுக்கு என்ன வருது? 13 into 3 ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் என்ன பண்ணுவோம்? காமனாக இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்குவோம். இதில் 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் காமனாக என்ன இருக்குது? 13 இருக்குது, 13 இருக்குது. 13ஓட ஹையஸ்ட் பவர் இது 1 தான். அப்போ ஸோ 13 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, ஓகே, அதே சேம் மாடல் நினைக்கிறது. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் 245 and 1029 லீவிங் ரிமைண்டர் 5 in each கேஸ்? அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ்னால் என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்க. HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பட் எக்ஸாக்டாக 245 1029 நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா ரிமைண்டர் வந்து 5 வருது. ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா ஃபேக்டர் கிடையாது. கரெக்டாக? அப்போ 245 வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. 5 மிச்சம் இருக்குது, மீதி இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? 245 - 5 தட் இஸ் 240. ஓகே, 1029 விட இன் ஈச் கேஸ்னால் என்னது? ரெண்டுலேயுமே 5 5 தான் ரிமைண்டராக வருதுன்னு அர்த்தம். அப்போ -5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1024. இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். ஓகே, நீங்கள் எல் டிவிஷன் தெரிஞ்சால் எல் டிவிஷன் போடுங்க, இல்லைன்னா யூக்ளிட் டிவிஷனில் அந்த மெத்தட் போடுங்க. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 120, 2ஆல் பண்ணால் 60, 2ஆல் பண்ணால் 30, 2ஆல் பண்ணால் 15, 3ஆல் பண்ணால் 5. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? 1 2 3 4 2 power 4 into 3 power 1 into 5 power 1 எழுதிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இன்னொரு நம்பர் என்னது? 1024.
1024 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 1 2 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 2 5 6 256 2ஆல் பண்ணால் 1 2 8 128 2ஆல் பண்ணால் 64 2ஆல் பண்ணால் 32 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 ஓகே. அப்போ எத்தனை 2 வருதுன்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 2 பவர் 10 வருதா இதுக்கு? இது எப்படி எழுதலாம் 2 பவர் 10 வேறு நம்பர் எதுவுமே இல்லை. இப்போ ஹெச்சிஎஃப்னாலே என்ன பண்ணுவோம் காமன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். காமன் நம்பர்ஸ் என்ன இருக்குது 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2வோட ஹையஸ்ட் பவர் அப்படி எடுத்துக்குவோமா இல்லை லோயஸ்ட் பவர் தான் எடுத்துக்குவோம். லோயஸ்ட் பவர் என்னது ஹையஸ்ட்னு வந்துச்சுன்னா பவர் எடுக்கும்போது லோயஸ்ட் பவர் ஓகே 2 பவர் 4 தான் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும் 2 பவர் 4ங்கிறது ஐ நோ தட் 16 ஓகே. அண்ட் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பாருங்கள் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 1095 by 1168. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னம்மா சொல்கிறாங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க ஓகே. 1095 ஃபேக்டரைஸ் பண்ணோம் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன வரும் 5ஆல் பண்ணால் 2 1 9 5 சார் 45 கரெக்ட். இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும் 7 3 சார் 21 3 3 சார் 9 ஓகே. இந்த 73ங்கிறது ஐ திங்க் இட் இஸ் அ ப்ரைம் நம்பர் அதனால் இதோட விட்டுருங்க. சரி இது 1168 2ஆல் டிவைட் ஆகுமா 8 இருக்கிறதுனால இப்போ 5 2 சார் 10 8 4 அகைன் 2ஆல் பண்ணால் 2 9 2 மறுபடியும் 2ஆல் பண்ணால் 1 4 6 2ஆல் பண்ணிங்கன்னா 7 3 7 3 வந்துருச்சு. இது ப்ரைம் ஃபேக்டர்னு நினைக்கிறேன் விட்டுடலாம். அப்போ இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் இந்த நம்பரை 1095 by 1168 ஈக்குவல் டு இது என்ன வந்துச்சு 5 into 3 into 73 ரைட். இங்கே என்ன வந்துச்சு கீழே 1 2 3 4 4 4 இருக்கா 2 பவர் 4 into 73. இதில் எது கட் ஆகும் 73 மட்டும்தான் கட் ஆகும் கரெக்டாக. அப்போ 5 3 சார் எவ்வளவு 15 2 பவர் 4ங்கிறது ஐ நோ தட் 16 ஓகே. அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததெல்லாம் நம்ம போக 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 ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேசிக் சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக தரோவாக லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.